அனைவருக்கும் இனிய காலை இனிய செல்வ வணக்கம். ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க. மகிழ்ச்சி. உங்களை செல்வந்தராக்கும் கலை புத்தகம் பாகம் 1 பக்கம் 32, 33 என்று சிந்திப்போம். தலைப்பு 24 3 நுட்பங்கள். வெற்றிக்கு வித்தாகும் 3 நுட்பங்கள். 1 தொழில்நுட்பம், 2 மதிநுட்பம், 3 மனநுட்பம். 1 தொழில்நுட்பம் அறிவியல் நுணுக்க பயன்பாடு, 2 மதிநுட்பம் கூர்மையான நுண்ணறிவு பயன்பாடு, 3 மனநுட்பம் ஆற்றல் மிக்க அகத்திறன் பயன்பாடு. தொழில்நுட்பம் வளர்வதற்கு மதிநுட்பம் தான் காரணம். மனித அறிவின் காரணமாகத்தான் தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. மனநுட்பத்தை மறந்து விட்டதால் தான் வாழ்க்கையில் பலர் தடுமாறுகிறார்கள். எண்ணம் போல் வாழ்க்கையை கொடுப்பதே மனநுட்பம்தான். நீங்கள் யார் என தீர்மானிப்பதே மனநுட்பம். நமது கல்வி முறையில் மனநுட்பம் இல்லை. ஒரு மரத்தின் கிளைப்பகுதி தொழில்நுட்பம், தண்டு பகுதி மதிநுட்பம், வேர் பகுதி மனநுட்பம். பழங்கள் நாம் பெறும் பயன்கள். தலைப்பு 25 பணத்தை பகிர 11 வழிகள். 1 உணவு, உடை, உறைவிடத்திற்காக பகிரலாம். 2 கல்வி, மருத்துவம் ஆகியவற்றிற்காக பகிரலாம். 3 தொழில், பொருளாதார முன்னேற்றத்திற்காக பகிரலாம். 4 விழிப்புணர்வு பிரச்சாரங்களுக்காக பகிரலாம். 5 மற்ற ஜீவராசிகளுக்கு உணவின் மூலம் பகிரலாம். 6 இயற்கை வளங்களை பாதுகாக்க பகிரலாம். 7 வாழ்த்த பரிசு கொடுக்க பகிரலாம். 8 பாராட்டு விருந்துகள் கொடுக்க பகிரலாம். 9 கலைஞர்கள், எழுத்தாளர்கள், சாதனையாளர்களுக்கு பகிரலாம். 10 அறிவியல் கண்டுபிடிப்பு, விளையாட்டு போட்டிகள், கலை நிகழ்ச்சிகளுக்காக பகிரலாம். 11 மக்கள் முன்னேற்றத்திற்காக சங்கம், இயக்கம், குழு, கூட்டமைப்பு, ட்ரஸ்ட் இவைகளுக்காக பகிரலாம். தலைப்பு 26 சரித்திரம் படைப்போம். நாம் அனைவரும் சரித்திரம் படைப்போம். 1 நேரத்தில் மாற்ற வேண்டும். 2 பழக்க வழக்கங்களில் மாற்ற வேண்டும். 3 பேச்சில் மாற்ற வேண்டும். 4 எண்ணங்களில் மாற்றம் வேண்டும். 5 செயல்பாடுகளில் மாற்றம் வேண்டும். 6 உலகத்தில் மிகச்சிறந்த சொல் செயல்தான். 7 ஆடைகளில் மாற்றம் வேண்டும். ஆள் பாதி ஆடை பாதி. 8 உள்ளாடைகளும் தரமானதாக அணிய வேண்டும். 9 கொடுத்தலில் மாற்றம் ஏற்பட வேண்டும். 10 உங்களின் செயலும் விளைவும் தீர்வாக இருக்கட்டும். 11 சமுதாயத்திற்கான தீர்வுதான் உங்களை செல்வந்தராக்கும் என்பதை ஒருபோதும் மறவாதீர்கள். 11 சமுதாயத்திற்கான தீர்வுதான். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி ஐயா. வேற படிக்கலாம். கலைச்செல்வனையா, அன்புச்செல்வனையா, பெரிய ஐயா இருக்கீங்களா? நான் படிக்கிறேங்க ஐயா. படிங்கம்மா. ஐயா நான் படிக்கிறேங்க ஐயா. பாத்து ஐயா வந்துட்டாருன்னு பாத்துங்க. அதுதான் ஐயா வந்துட்டாருங்களா?
இல்ல நீங்க படிங்க இந்த குரல் கொடுப்பாங்க. எண் 27 மன இயக்க கருவி 3 மாபெரும் ஆற்றல் கொன்ற மனதை இயக்கக்கூடியது. 1 ஒலி கண்களால் உணர்வது, 2 ஒலி காதுகளால் உணர்வது, 3 வெப்பம் உடலால் உணர்வது. ஒலி படிப்பது, எழுதுவது, எழுத்தாற்றல். என்ன படிக்கிறீர்களோ அந்த படிப்புதான் மனதை இயக்குகிறது. என்ன எழுதுகிறீர்களோ அந்த எழுத்துதான் மனதை இயக்குகிறது. படக்காட்சி, தொடர்காட்சி. ஒலி காதால் கேட்பது, வாயால் பேசுவது, பாடல், இசை, பலவிதமான இசைக்கருவிகள். பட்டாசுகள் இசைய வைப்பது இசை, இல்லாவிட்டால் இரைச்சல். வெப்பம் தொட்டு உணர்வது, நுகர்ந்து உணர்வது, ருசித்து உணர்வது. எண்ணிக்கை 28 உங்களின் மீது பணத்தையும் நேரத்தையும் முதலீடு செய்யுங்கள். சுவர் இல்லாமல் சித்திரம் இல்லை. அவரவர் வாழ்வின் மையப்புள்ளி அவரவர்தான். சுயத்திற்கு கொஞ்சம் நேரத்தையும் பணத்தையும் செலவழிக்கலாம். 1 உணவிற்காக செலவழிக்கலாம். 2 நல்ல ஆடைகள் வாங்கி செலவழிக்கலாம். 3 நல்ல இருப்பிடத்திற்காக செலவழிக்கலாம். 4 நல்ல ஆரோக்கியத்திற்காக செலவழிக்கலாம். 5 உடல் பயிற்சிக்காக செலவழிக்கலாம். 6 புத்தகங்களுக்காக செலவழிக்கலாம். 7 வாகனங்களுக்காக செலவழிக்கலாம். 8 பயிற்சி வகுப்புக்காக செலவழிக்கலாம். 9 கருவிகள் உபகரணங்களுக்காக செலவழிக்கலாம். 10 பயணங்களுக்காக செலவழிக்கலாம். 11 முதலீடுகள் தான் முன்னேற்றம் தரும். 12 நமக்காக தினசரி 1.5 மணி நேரமாவது முதலீடு செய்ய வேண்டும். எண்ணிக்கை 29 அடுத்தவர்களுக்கு உதவி. அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதின் உற்சாகமாக இருங்கள். அடுத்தவர் உதவி கேட்பது போலவும் நாம் அதை மகிழ்ச்சியாய் செய்வது போலவும் மனக்காட்சியில் கற்பனை செய்யுங்கள். விருந்தில் பக்கத்து இலைக்கு பாயாசம் என கேட்டு பாருங்கள். அவர்களை கவனித்தவுடன் உங்களையும் விழுந்து விழுந்து கவனிப்பார்கள். குறள் எண் 784 நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு. வெறுமனே சிரித்து பேசி மகிழ்வதற்கல்ல நட்பு. நண்பர் நல்வழியில் இருந்து தவறி செல்லும் பொழுது அதை எடுத்து சொல்லி அவர்களை திருத்துவதற்கு ஏதுவாகும். ஐயா அடுத்தது படிக்கட்டுங்களா? ஐயா வந்துருவாருங்களா? அடுத்தது பெரிதா இருக்கு. ஐயா ஏழுமலையா ஐயா அந்த மாதிரி தெரியலையம்மா எனக்கு. நான் படிச்சிடுறேன். ஓகேங்க ஐயா. 30 பழக்கமாக்குங்கள். நேர்மறையான மனோபாவத்தை பழக்கமாக்குங்கள். 2 நேர்மறையாக பார்ப்பதும் கேட்பதும் பழக்கமாக்குங்கள். 3 நேர்மறையாக பேசுவதையும் பரப்புவதையும் பழக்கமாக்குங்கள். 4 நேர்மறையாக எண்ணுவதையும் எழுதுவதையும் பழக்கமாக்குங்கள். 5 நேர்மறையானவற்றை படிப்பதை பழக்கமாக்குங்கள். 6 நேர்மறையானவற்றை நம்புவதையும் விரும்புவதையும் பழக்கமாக்குங்கள். 7 நேர்மறையானவற்றை கற்பனை காட்சியாக காண்பதை பழக்கமாக்குங்கள். 8 நேர்மறையானவற்றை திட்டமிட்டு செயல்படுத்த பழக்கமாக்குங்கள். 9 நேர்மறையானவற்றை தொடர்பு கொள்ள புரிந்து கொள்ள பழக்கமாக்குங்கள். 10 நேர்மறையானவற்றுடன் ஒன்றி பேசுதல், ஒன்றி போதல், ஒருங்கிணைத்தலை பழக்கமாக்குங்கள். 11 நேர்மறையானவற்றை சொல்ல பழக்கமாக்குங்கள். 12 நேர்மறையானவற்றை உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்த பழக்கமாக்குங்கள். 13 நேர்மறையானவற்றில் தொடர்ந்த பயிற்சியை பழக்கமாக்குங்கள். 14 நேர்மறையானவற்றை நடத்தையாக்க பழக்கமாக்குங்கள். 15 நேர்மறையானவற்றை உண்ணவும் உடுத்தவும் பழக்கமாக்குங்கள். 16 நேர்மறையான ஆரோக்கிய வாழ்வை பழக்கமாக்குங்கள். 17 நேர்மறையான
பகிர்தலை பழக்கமாக்குங்கள். 18 நேர்மறையான நன்றியுணர்வை வெளிப்படுத்த பழக்கமாக்குங்கள். 19 நேர்மறையான மன்னிப்பை வழங்க பழக்கமாக்குங்கள். 20 நேர்மறையான பொறுமை நிதானத்தை பழக்கமாக்குங்கள். 21 நேர்மறையான பாராட்டுதலை வாழ்த்த பழக்கமாக்குங்கள். 22 நேர்மறையான கருணை காட்டுதலை உதவி செய்வதை பழக்கமாக்குங்கள். 23 நேர்மறையான ஜீவகாருண்யத்தையும் மனித நேயத்தையும் பழக்கமாக்குங்கள். 24 நேர்மறையாக உடல் மன அளவில் தூய்மையாக நேர்த்தியாக்க பழக்கமாக்குங்கள். 25 நேர்மறையாக ஒழுங்குபடுத்துவதை பழக்கமாக்குங்கள். 26 நேர்மறையான புதியவற்றை உருவாக்க பழக்கமாக்குங்கள். 27 நேர்மறையான கொண்டாட்டத்தை பழக்கமாக்குங்கள். 28 நேர்மறையானதை தக்க வைப்பதும் தனித்துவம் பெறுவதையும் பழக்கமாக்குங்கள். 29 நேர்மறையான முடிவுகளை உடனே செயல்படுத்த பழக்கமாக்குங்கள். 30 நேர்மறையான நோக்கத்தை தினசரி பழக்கமாக்குங்கள். ஐயா வந்துட்டாரான்னு பாருங்க. இல்ல, வேற யாருக்காவது வாய்ப்பு கொடுக்கலாம். வேற யாரும்? ஓகேங்க ஐயா. நன்றிமா, நன்றிமா. நன்றிங்க ஐயா, நன்றி. நீண்டதொரு பக்கங்கள், சிறப்பான விஷயம். நன்றி, வாழ்த்துக்களும். அடுத்த ஐயா கோவஸ்டாரம். ஐயா வேற யாரும் எதனா சொல்லலாமே? வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனைக்கு வேற யாரும் பகிர்ந்து கொள்ளலாம்? ஐயா 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 ஒழுக்கத்தை நானே படித்து விடுகிறேன் ஐயா, எனக்கு மிகவும் பிடித்தது. 31 வந்திருக்காங்கம்மா. வந்திருக்காங்களா ஐயா? ஓகே, படிக்க சொல்லுங்க ஐயா. படிக்கல, வேற சொல்லுவாங்க ஐயா. ஐயா வடிவேல் ஐயா வந்திருக்காங்க. மேடம், நீங்க தொடர்ந்து பண்ணுங்க. உங்களுடைய கருத்து செறிவுமிக்க வார்த்தைகளை கொடுங்க. ஒழுக்கத்தை பத்தி சிறப்பான தகவல் கொடுங்க. நன்றி. ஓகேங்க ஐயா, ஓகேங்க ஐயா. 31 ஒழுக்கம். பழக்கத்திற்கு அடிப்படை ஒழுக்கம். ஒழுக்கம் இல்லாத படிப்பு பயனற்றது. பழக்கமில்லாத ஒழுக்கம் அர்த்தமற்றது. செல்வத்தை காட்டிலும் பெரியது ஒழுக்கம். நம்பிக்கை சார்ந்த ஒழுக்கங்கள். 1 சுய ஒழுக்கம். 2 மன ஒழுக்கம். 3 செயல் ஒழுக்கம். எண்ணிக்கை சார்ந்த ஒழுக்கங்கள். 1 நேர ஒழுக்கம். 2 பண ஒழுக்கம். 3 தொழில் ஒழுக்கம். இயற்கை சார்ந்த ஒழுக்கங்கள். 1 மனிதநேய ஒழுக்கம். 2 ஜீவகாருண்ய ஒழுக்கம். 3 பொது உடைமை ஒழுக்கம். குறள் 131. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். பொருள்: ஒழுக்கமே ஒருவருக்கு வாழ்வில் உயர்வை தருவதால் அதனை மேலானதாய் கருத வேண்டும். குறள் எண் 135. அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கமிலான் கண் உயர்வு. பொருள்: பொறாமை கொண்டவனிடம் செல்வம் இருக்காது, அதுபோல் ஒழுக்கமில்லாதவனிடம் உயர்வு இருக்காது. 32 பணம் சார்ந்து உருவாக்க வேண்டிய 20 காரணிகள். 1 தொலைநோக்கு பார்வை. 2 வரையறுக்கப்பட்ட நோக்கம், வரையறுக்கப்பட்ட இலக்கு. 3 எண்ணங்களையும் சிந்தனைகளையும் உருவாக்குதல். 4 காரண காரியங்கள். 5 கற்பனைகளையும் கனவுகளையும் உருவாக்குதல். 6 அதற்கான செயல் திட்டம் வகுத்தல். 7 சொல்லும் செயலும் எழுத்தும் ஆற்றலுடன் குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட அளவுகளில் இருக்க வேண்டும். 8 கணக்கு வழக்குகள் சரியாக இருக்க வேண்டும். 9 கவன குவிப்பு வேண்டும். 10 கண்காணிப்பு வேண்டும். 11 கடமைகள் வேண்டும். 12 பொறுப்புகள் ஏற்றல் வேண்டும். 13 பொறுமை நிதானம் வேண்டும். 14 மனிதாபிமானம் ஜீவகாருண்யம் வேண்டும். 15 பகிர்தல் கொடுத்தல் இருக்க வேண்டும். 16 நன்றி உணர்வை வெளிப்படுத்த வேண்டும். 17 மன்னிப்பு வழங்க வேண்டும். 18
பாராட்டு தெரிவிக்க வேண்டும். 19 வாழ்த்து கூற வேண்டும். 20 புதியன உருவாக்க வேண்டும். 33 16 செல்வங்கள். ஒவ்வொரு திருமணத்தின் போதும் பெரியவர்கள் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என வாழ்த்துகிறார்களே, அந்த 16 செல்வம் எது என்று அறிந்து கொள்வோம். ஆள் போல் தலைத்து அருகுபோல் வேர் ஊன்றி மூங்கில் போல் சுற்றமும் நட்பும் சூழ 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. 1 ஆரோக்கியமான உடல். 2 நல் ஒழுக்க கல்வி. 3 குறைவிலா செல்வம். 4 நிறைந்த தானியம். 5 ஒப்பற்ற அழகு. 6 அழியா புகழ். 7 சிறந்த பெருமை. 8 சீரான இளமை. 9 நுண்ணிய அறிவு. 10 நன்மக்கட்பேறு. 11 வலிமையான எண்ணம். 12 மனதில் துணிவு. 13 நீண்ட ஆயுள். 14 எடுத்த காரியத்தில் வெற்றி. 15 நல் ஊழ். 16 இன்ப நுகர்ச்சி. 34 4 வகை வாழ்க்கை. 1 அரச வாழ்க்கை. 2 ஆண்டி வாழ்க்கை. 3 அறிஞர் வாழ்க்கை. 4 அடிமை வாழ்க்கை. இதில் நீங்கள் எந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க போகிறீர்கள்? 35 3 வகை மனநிலை. 1 தேக்க மனநிலை. 2 வளைந்து கொடுக்கும் மனநிலை. 3 வெற்றி மனநிலை. 1 தேக்க மனநிலை மாற்றத்தை ஏற்காதவர்கள். 2 வளைந்து கொடுக்கும் மனநிலை மாற்றத்தை ஏற்பவர்கள். 3 வெற்றி மனநிலை மாற்றத்தை உருவாக்குபவர்கள். 36 வெற்றி செயல்பாடு. 1 கவனிப்பு. 2 கண்காணிப்பு. 3 உழைப்பு. வெற்றி செயல்பாட்டிற்கு செய்ய வேண்டியது: 1 நாம் எதை கூட்ட வேண்டும். 2 எதை குறைக்க வேண்டும். 3 எதை பெருக்க வேண்டும். 4 எதை நீக்க வேண்டும். 5 எதை மாற்ற வேண்டும். 6 எதை ஆக்க வேண்டும். வெற்றிக்காக விழிப்புணர்வுடன் முடிவெடுங்கள். 37 பழக்கமாக்க வேண்டிய 10 முத்துக்கள். 1 அதிகாலை பொழுது துயில் எழுதல். 2 அகக்காட்சி காணுதல். 3 எண்ணத்தை எழுத்தாக்குதல். 4 சுய பேச்சு பேசுதல். 5 அனைத்து உயிர்க்கும் பகிர்தல். 6 நன்றி உணர்வை வெளிப்படுத்துதல். 7 எப்போதும் தூய்மையானவராகவும் நேர்த்தியானவராகவும் இருக்க வேண்டும். 8 நேர்மறை ஆற்றலை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். 9 ஆழ்ந்த உறக்கம். 10 ஆனந்த அதிர்வு நிலையில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஐயா வந்துட்டாரான்னு பாருங்க சார். முப்பத்தி 38 வாழ்வின் அங்கமாக வேண்டிய 9 அம்சங்கள். 1 சார் ஏதோ சவுண்ட் வருது யார் பக்கமோ, கொஞ்சம் குறைக்க சொல்லுங்க சார். 1 எப்போதும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். 2 பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். 3 தொடர்ச்சியாக எதையும் செய்ய வேண்டும். 4 பயணம் செய்தல் வேண்டும். 5 புத்தக வாசிப்பை தினசரி பழக்கமாக்க வேண்டும். 6 இசையை ரசிக்க வேண்டும், வாய்விட்டு சிரிக்க வேண்டும். 7 புதுமைகளை விரும்ப வேண்டும். 8 மாற்றத்தை உருவாக்க வேண்டும். 9 சமுதாயத்திற்கு பயனுள்ளவற்றை படைக்க வேண்டும். 39 7 நிலைகளின் சுழற்சி. 1 உள்வாங்குதல். 2 பகுத்து பார்த்தல். 3 புரிந்து கொள்ளுதல். 4 தெளிவடைதல். 5 தொடர்பு கொள்ளுதல். 6 வெளிப்படுத்துதல். 7 விழிப்படைதல். எண்ணிக்கை 40 6லும் உயர்வு. செல்வந்த நிலைக்கு 6லும் எப்போதும் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். 1 தரவு. 2 தகவல். 3 தகுதி. 4 தரம். 5 திறமை. 6 தலைமை பண்பு. 41 5லும் நேர்மறை.
கீழ்கண்ட ஐந்திலும் எப்போதும் நேர்மறையாக நேர்கோட்டில் இருக்க வேண்டும். 1 கருத்து, 2 காட்சி, 3 எழுத்து, 4 சொல், 5 செயல். 42. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். இனிய காலை செல்வ வணக்கம் சார். வள்ளுவம் காட்டும் செல்வத்தினரின் இந்த குரலை படிக்க வரும்போது படிக்கலாம். சிறகமா முக்கிய நன்றிமா. நன்றி ஐயா, நன்றி ஐயா. மகேஸ்வரி படிக்கிறேங்க. படிங்கம்மா. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். ம். வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை குறள் எண் 657. பழிமலைந்து எய்திய ஆக்கத்தின் சான்றோர் கலிநல் குரவே தலை. படிங்கம்மா. பழிமலைந்து எய்திய ஆக்கத்தின் சான்றோர் இல்லம்மா, ஆக்கத்தின் வரைக்கும் நிறுத்துங்க. ஓகே. பழிமலைந்து எய்திய ஆக்கத்தின் ம். சான்றோர் ம். கலிநல் குரவே தலை. ம். 66 வினை தூய்மை, 6 அமைச்சியல், 2 பொருட்பால். ம். நன்றிங்க. சார், நான் நன்றி படிக்கிறேன் நன்றி. சார். படிங்கம்மா. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை குறள் 657. பழிமலைந்து எய்திய ஆக்கத்தின் சான்றோர் கலிநல் குரவே தலை. 66 வினை தூய்மை, 6 அமைச்சியல், 2 பொருட்பால். நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றிங்கம்மா. எவ்வளவு புத்தகம் இருந்தால் அதற்கு பொருள் கூறவும். ஐயா நான் படிக்கிறேன் ஐயா, மீண்டும் ஒரு முறை. படிங்க. அதனால எழுதுனேன். ம். அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையில் இன்று நாம் சிந்திக்கும் குறள் பழிமலைந்து எழுதிய ஆக்கத்தின் சான்றோர் கழி நல்குரவே தலை. பழிமலைந்து எழுதிய ஆக்கத்தின் சான்றோர் கழி நல்குரவே தலை. பொருட்பால் 2, இயல் 6 அமைச்சியல், அதிகாரம் 66 வினை தூய்மை. இதன் பொருள், இவ்வுலக மக்கள் இகழும்படியாக இழிச்செயல் புரிவதால் வரும் செல்வத்தை அறிவில் சிறந்த பெரியோர்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். அத்தீச்செயல் புரியாமையினால் ஏற்படும் துன்பத்தை இனிமை என்று விரும்பி ஏற்பர். மீண்டும் ஒரு முறை படிக்கிறையா. இவ்வுலக மக்கள் இகழும்படியாக இழிச்செயல் புரிவதால் வரும் செல்வத்தை அறிவில் சிறந்த பெரியோர்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். அத்தீச்செயல் புரியாமையினால் ஏற்படும் துன்பத்தை இனிமை என்று விரும்பி ஏற்பர். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா. வள்ளுவம் காட்டும் செல்வத்தினரில் இன்று நாம் பார்க்கக்கூடிய குறள் பால் 2 பொருட்பால், இயல் 6 அமைச்சியல், அதிகாரம் 66 வினை தூய்மை. நாம் குறளுக்கு செல்வதற்கு முன்பாக முதலில் அதிகாரத்தினுடைய பொருள் பார்க்க வேண்டும். வினை தூய்மை என்றால் என்ன? வினை என்பது செயல் தூய்மை. செயல் தூய்மை. அப்ப ஒவ்வொரு செயலையும் செய்வதற்கு முன்பாக நன்கு தண்ணி ஊற்றி கழுவிட்டு செய்யறதா? செய்யும் செயலில் அறம் சார்ந்து இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும். அதாவது வினை எப்பொழுது தூய்மையாக இருக்கும் என்றால் அந்த வினையை செய்யக்கூடிய மனம் தூய்மையாக இருந்தால்தான் வினை தூய்மையாக இருக்கும். அப்போ வினை தூய்மை அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு மன தூய்மை தான் வினை தூய்மையை எடுத்துரைக்கும். ஆக செய்யக்கூடிய செயல் எவருக்கும் பாதகம் இல்லாமல் எல்லோருக்கும் சாதகமாக நன்மை விளைவிக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் தூய்மையான செயல்கள். அடுத்தவர்களுக்கு பயன் தரக்கூடிய, அடுத்தவர்களுக்கு நலம் தரக்கூடிய செயல்கள் அத்தனையும் தூய்மையான செயல்கள் தான் வினை தூய்மை.
அப்போ வினை தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால் மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மனம் தூய்மையாக இருக்கக்கூடிய நபரிடமிருந்தான் தூய்மையான வினை உருவாக்க முடியும். ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஒரு உணவு தயார் செய்கிறோம் என்றால் தரமான உணவு தயாரிப்பதற்கு அந்த உணவிலே இடக்கூடிய பொருட்கள் அத்தனையுமே தரமான பொருட்களாக இருக்க வேண்டும். தரமான பருப்பு, தரமான காய்கறிகள், தரமான கூட்டு செருமானங்கள் எல்லாம் ஒன்னா போட்டதான் ஒரு தரமான சாம்பாரை உருவாக்க முடியும். ஆனா நம்ம போட்டதெல்லாம் தரமற்ற பொருட்கள். ஆனா எதிர்பார்ப்பது தரமான பொருள்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு கட்டுமானம் கட்டுகிறோம், ஒரு கட்டிடம் கட்டுகிறோம் என்றால் கட்டுமானம் கட்டக்கூடிய அந்த கட்டிடம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அந்த கட்டடம் மிக உறுதியாக, மிக வலிமையாக 100 ஆண்டுகளுக்கு நிற்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவோம். ஆனால் அந்த கட்டடம் கட்டுவதற்கான மணல், ஜல்லி, இரும்பு கம்பி, சிமெண்ட் போன்ற எல்லா பொருட்களுமே எவ்வளவு முடியுமோ விலை மலிவாக வாங்கி போட வேண்டும் என்று ஆசைப்படுவோம். அப்போ மலிவாக வாங்கி போட்டோம்னா கட்டிடம் எப்படி தரமானதாக இருக்கும்? வாய்ப்பே இல்லை. ஆக கட்டிடம் தரமானதாக இருக்க வேண்டும் என்றால் கட்டுமான பொருட்கள் தரமானதாக இருக்க வேண்டும். அதே போல வினை தூய்மையாக அமைய வேண்டும் என்றால் மன தூய்மையால் தான் வினை தூய்மையை அமையும். ஆகவே தூய்மையான மனம் எங்கிருக்கின்றதோ அங்கிருந்து பிறப்பதுதான் செயல் தூய்மை. ஆகவே தூய்மையான செயல் வினை தூய்மை என்பது என்னவென்றால் நாம் செய்யக்கூடிய செயலிலே அறம் இருக்க வேண்டும், தர்மம் இருக்க வேண்டும், நீதி இருக்க வேண்டும், நெறி இருக்க வேண்டும். அறம், தர்மம், நீதி, நெறி இவைகளை கொண்ட செயல்களாக இருக்க வேண்டும். ஆகவே அறமும் பொருளும் தரும் நல்ல செயல்களையே செய்வதுதான் வினை தூய்மை என்று வள்ளுவம் நமக்கு வழிகாட்டுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய குறள், பழிமறைந்து எழுதிய ஆக்கத்தின் சான்றோர் கழிதல் குறவே தலை. எடுத்த எடுப்புல முதல் வார்த்தை என்ன போறாருன்னா பழி என்கிற வார்த்தையை போடுகிறார். ஏன்னா நம்மள உறுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் பழி. யாராவது பழியை விரும்புவார்களா? இந்த கூட்டத்தில் இருக்கிற யாராவது சொல்லும் போதா சார் என் மேல பழி வந்து சேர்ந்துச்சுன்னா நான் ரொம்ப விரும்புற ஆள் சார், நான் பழிய ரொம்ப விரும்புறேன் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? அப்படி ஒருவேளை அப்படி யாராவது சொல்றவங்க யாராவது இந்த கூட்டத்துல இருந்தீர்கள் என்றால் அவர்கள் அறவழியில் செல்பவர்கள் எப்பவுமே பழித்து அஞ்சுவார்கள். அப்ப அப்படி சொல்றவங்க யாருமே இந்த கூட்டத்தில் இருக்க முடியாது. இந்த உலகத்துல வேணா நம்ம ஆட்கள் இருக்கலாம். அப்ப முதல் வார்த்தை என்ன பண்ற? பழி. அப்ப நேர்மையாக நீதிப்படி, அறத்தின்படி, தர்மத்தின்படி வாழக்கூடியவர்கள் பழிக்கு அஞ்சே தீர்ந்தாக வேண்டும், அஞ்சே ஆக வேண்டும், வழியே இல்லை. அப்ப பழி என்பது என்ன? ஐயா இன்னைக்கு காலகட்டத்துல அது மாறி போச்சு. வாய்க்கு வந்தவன் தான் பேசுறது, கண்டபடியெல்லாம் பேசுறது பழியாகிவிட்டது. அப்படி இல்லை. பழிக்கு உரிய செயலை நாம் செய்து இல்ல அந்த பழி நம்மிடம் வந்து சேர்ந்தால்தான் அது பழி. நீங்க நல்லதையே செஞ்சு மக்கள் எல்லாம் பழி பேசுறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நாம தவறா செய்து அந்த தவறை சுட்டிக்காட்டி பேசி அதன் மூலியமா நமக்கு வந்து சேர்றதுதான் பழி. நீங்க நல்லது செஞ்சு இல்லைங்க அவர் துரோகம் பண்றாரு, அவர் ஏமாத்துறாரு அப்படிலாம் பேசுனாங்கன்னா அதெல்லாம் பழி. நீங்க அஞ்சு என்னடாதீங்க, சரி அதுல சிக்கிடக்கூடாது எப்பவுமே. அது என்னன்னா பேசிட்டு போட்டு அவங்க உங்களுக்கு தெரியணும் நீங்க நன்மைதான் செய்கிறீர்கள், அவற்றின்படிதான் நீங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று. அப்படி நீங்க உங்க மனசறிஞ்சு ஒரு தவறு செய்து அந்த தவறை சுட்டிக்காட்டி பேசி இல்ல அதன் மூலியமாக உங்களுக்கு வந்து சேர்வதுதான் பழி. நீங்கள் தவறே செய்யாமல் உங்களை தவறாக பேசக்கூடியவர்கள் தவறாக பேசி அதனால் உங்களுக்கு பழி வந்து சேருமா என்றால் அது பழி வந்து சேராது. அந்த பழி அவர்களுக்குத்தான் சேரும். ஆனால் நீங்க அதை பத்தி தான் கவலைப்படாதீங்க. நீங்க உண்மையாலுமே தவறாக செய்து அந்த தவறை சுட்டிக்காட்டி பேசி இல்ல அப்படி வந்து உங்களுக்கு சேர்றது பெறும் பழி. அப்போ பழி மறைந்து நம்ம சொன்னோம் இல்லையா, எவ்வளவு திட்டினாலும் உரைக்கவே மாட்டேங்கிறீங்க, எவ்வளவு திட்டினாலும் ஒரு சூடு சொல்லவே இல்லை. என்னன்னா எல்லாம் மழுங்கி போயிடுச்சுங்கன்றோம்ல. அந்த மாதிரி
பழிதான் தெரிஞ்சும் இது தப்புதான் தெரிஞ்சும் சில பேர் தன்னை மாத்திக்காம சில சுய லாபத்துக்காக தனக்கு கிடைக்கிற மகிழ்ச்சிக்காக இல்ல தன்னுடைய சந்தோஷங்களுக்காக என்ன பண்ணுவானா விலையை கூடுதலா வைக்கிறது, அல்லது கெட்டுப்போன பொருள் விற்கிறது, அல்லது கலப்படம் செஞ்சு விற்கிறது, சரிங்களா, அல்லது தரமற்ற பொருட்களை விற்கிறது. இப்படி பல வகையில தன்னுடைய சுய லாபத்தை மட்டுமே எதிர்பார்த்து இல்ல செய்து 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 இவன் மோசமான மனுஷன், காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான், இவன்கிட்ட தரமான பொருளே கிடைக்காது, சரிங்களா, நிறைய பணம் வாங்குவான், ஆனா அதுக்கான வேலை அவன்கிட்ட இருக்காது, இப்படி எல்லாம் பழி வந்து நமக்கு சேரும் பொழுது அது உண்மை என்றால் அந்த பழியை நாம் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். அவங்க சொல்லக்கூடிய பழி அது உண்மையாக இருந்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளதான் ஆகணும். அப்படி அந்த பழி வந்து சேர்ந்துருமேன்னு பயப்படாம அட போனா அவன் சொன்னா கேட்டு போறான், நம்ம லாபத்தை சம்பாரிச்சோமா அப்படின்னு நம்ம போயிட்டே இருக்க முடியா? அப்படி போகிற மனோபாவத்துக்கு தான் என்ன பேருன்னா பழி மலைந்து, அதாவது மழுங்கி போச்சு. பழி சொல்ல கேட்டு 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 நமக்கு மழுங்கி போச்சு. அதை பத்தி கவலையே கிடையாது, நமக்கு யாராவது பேசிடுவாங்கன்ற பயமே கிடையாது. புரியுதுங்களா? அந்த மாதிரி இருந்தா பழிமறைந்து எளிய ஆக்கத்தின், சரிங்களா, நாம தப்பாதான் சம்பாதிக்கிறோம்னு 4 பேர் சொல்லி கூட நம்மளை அசிங்கப்படுத்தி கூட அதை பத்திலாம் கவலை இல்லைங்க. எதை பத்தி? அதை பத்தி எல்லாம் கவலை இல்லைங்க, எனக்கு பணம் வந்து சேர்ந்தா போதும், பணம் சம்பாதிச்சா போதும் அப்படின்ற நினைப்புல சில பழிக்கு கூட அஞ்சாமல் சில தவறான முறையில வியாபாரம் செய்து தவறான முறையில பொருள் ஈட்டினீர்கள் என்றால் அதுதான் பழி மறைந்து நல்கிய என்றால் உருவாக்கிய ஆக்கத்தின் செல்வத்தின். ஆகவே பழிக்கெல்லாம் பயப்படாம பழி செயல்கள் செய்து ஒருத்தன் உருவாக்கக்கூடிய செல்வம் என்பது அவனுக்கு புகழை தருமா பேரு தருமா தராது. அப்ப அந்த இடத்துல எப்படி இருக்கணும் நாமன்னா, அப்படி சம்பாதிச்சு ஒரு செல்வந்தனாக பணக்காரனாக இருப்பதை காட்டிலும் சான்றோர், அப்போ ஆன்றோர்கள் சான்றோர்கள் அவங்க எப்படி இருப்பாங்க, நல்லவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா கழி நல் குறவே தலை. நல் குறவு என்றால் வறுமை என்று பொருள். நல் குறவு என்றால் அதுக்கு ஒரு அதிகாரமே இருக்குது, நல் குறவுன்னு, சரிங்களா. நல் குறவு என்ற ஒரு அதிகாரம் இருக்கிறது, எது வறுமையை பற்றி எடுத்துக் கூறுவதற்காக. அப்ப நல் குறவு என்பது இங்க வறுமை, சரிங்களா. கழி நல் குறவு, ஒருவேளை வறுமையின் காரணமாக நீங்கள் வாடிக்கொண்டே இருந்தாலும் கூட தப்பான செயல்கள் செய்து நீங்கள் சம்பாதிக்காமல் இருக்கிறீர்கள் என்றால் அவரை காட்டிலும் நீங்கள் தலை சிறந்தவர். புரியுதுல? சில நேரத்துல சில அம்மாவுக்கோ சில அப்பாவுக்கோ ரொம்ப கோபம் வந்துங்க, தன்னுடைய மகன் சமுதாயத்துல ரொம்ப அராஜகம் பண்ணான்னு வச்சுக்க, ஒரு ரவுடிசம் பண்றான், பல பேருக்கு துன்பத்தை கொடுக்குறான் அப்படின்னா அந்த அப்பாவும் அம்மாவும் சொல்லுவாங்க, என் குழந்தை கை காலோட பிறந்திருக்கிறா ஊனமாவே பிறந்திருக்கலான்னு, நான் ஒரு கஞ்சை கூட ஊற்றி கூட காப்பாத்திருப்பேன், ஆனா இவனுடைய நல்லபடியா பிறந்துட்டு ஊரையே சொல்றானே, ஊரையே கஷ்டப்படுத்துறானே, அப்படி பிறந்ததுக்கு இப்படி பிறந்தது பரவாயில்லன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரிதான் வள்ளுவர் சொல்றாரு தவிர உடனே நம்ம என்ன பண்றது, வறுமையில வாழறதே சிறப்புமா, நல்ல வேலை, நான் ஒரு நல்லவனாக வல்லவனாக வறுமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நல்ல வேலைப்பா, வள்ளுவர் எனக்காக தான் சொல்லிட்டாருன்னு நீங்க உடனே பொருத்தி பார்த்து நீங்க நிம்மதி அடையக்கூடாது, நிறைவடையக்கூடாது. நீங்க அதைதான் புரிஞ்சுக்கணும். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை பார்த்துட்டுவார், நல்ல மார்க் எடுக்கலன்னு வச்சுங்க, பள்ளியில கொண்டு படிக்கின்ற ஒரு மாணவன் நல்ல மார்க் எடுக்கலன்னா அப்பா திட்டுவார். என்ன திட்டுவாரு? ஏன்டா நீ ஏன் படிக்க போற, பெசாத 4 உரிமையை வாங்கி தரேன், அதை மேய்ச்சிட்டு இருந்துவாரு. அதுக்கு ஒரு கோபத்துல சொல்ற வார்த்தை. அதுக்காக என்ன அர்த்தம்? அப்பா எருமை வாங்கி தரேன்ட்டாரு, நாம எருமை மேய்ச்சிக்கிறது நல்லதுன்னு அர்த்தமா? இல்ல. அது எதுக்காக அந்த கோபத்துல பேசுறாரு அப்படின்னா, நீ நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கணுன்றதுக்குதான். சரி, அதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, பரவாயில்ல படிப்பா கூட அப்பா எருமை வாங்கி தருவாரு, நம்ம எருமையை மேய்ச்சி பொழைச்சிக்கலான்றதுக்காக அப்பா சொல்லல. அப்பா ஒரு கோபத்துல சொல்றாரு,
நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறியே, என்ன இதுக்கு நாளை எருமை வாங்கி மேய்க்கலாம் அப்படின்னு அவருடைய ஆதங்கத்துல, அவருடைய கஷ்டத்துல, இல்ல அவருடைய கோபத்துல பேசுறாரு. அதுக்காக அவர் நாலு எருமை வாங்கி நம்மகிட்ட கொடுத்துட மாட்டாரு, நம்ம மேய்க்க போறதில்ல. அதே போலதான் வள்ளுவன் என்கிற இந்த உலக தமிழனுக்கெல்லாம் வாய்த்த பாட்டன் என்ன சொல்கிறான் என்றால், பழி வந்து சேரும் என்றால் அப்படிப்பட்ட செல்வத்தை நீ சேர்க்காதே, அதுக்கு நீ நல்லவனாக நேர்மையானவனாக வறுமையில கூட இருந்திருந்தாரு, அதுக்காக வறுமையில இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீ நல்லவனாக அறத்தின்படி வாழ்ந்து செல்வந்தனா மாறுன்றதுக்கான அர்த்தம் தான் இது. அந்த பொருளை நாம் பார்க்க வேண்டும் இல்ல. அதாவது தப்பான வழியில போய் நீ பணக்காரனா மாறதை விட சரியான வழியில போய் வறுமை அடைஞ்சாலும் பரவாயில்லன்னு அவர் சொல்றதுக்கு காரணம், அப்ப தப்பான வழியில போய் செல்வந்தனாகாத, சரியான வழியில போய் செல்வந்தனாகவே நமக்கு உணர்த்துறாரு. அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர, பரவாயில்லப்பா தப்பான வழியில வாங்கிட்டாரு, அதனால நான் நல்ல வழியில தான் போயிட்டு இருக்கிறேன், இந்த பயணத்துல நான் வறுமையில கூட வாழ்ந்துக்கிறேன்னு அர்த்தம் இல்லை. சரிங்களா? எதிரான ஒன்றை சொல்லி இதை விட அது சிறப்புன்னு சொல்றான்னா அப்ப அதை விட எது சிறப்பு அப்படின்னு நாம் பார்க்கணும். குறள் எண் 657 அதுதான் சொல்கிறது. பழிமலைந்து எழுதிய ஆக்கத்தின், ஆகவே பழிச்சொல் வந்து சேரும் என்றால் தவறான வழியிலே சென்று சேர்க்கக்கூடிய பெரும் பணம் சொத்து இல்ல, அது யாரு எடுத்துக்கோங்க, யார் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க, யார் அதை ஆமோதிப்பார்கள்னா பழியை பத்தி கவலைப்படாத தவறான முறையில வாழக்கூடியதுன்னா அதை ஏற்றுக்குவாங்க. சரியான முறையில அறத்தின்படி வாழக்கூடிய, நீதியின்படி வாழக்கூடிய, நெறிகளின்படி வாழக்கூடிய, தர்மத்தின்படி வாழக்கூடிய சான்றோர்கள் யாருமே அந்த பழி வந்து சேரக்கூடிய அளவுக்கு பொருளை சம்பாதிக்க மாட்டார்கள். அப்படி அவங்க சம்பாதிக்க மாட்டாங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கழி நல் குறைவே தலை, கழி நல் குறைவே தலை, அவ்வளவுதான். இந்த இடத்துல கழிவுன்னா என்ன? இந்த இடத்துல கழி நல் குறைவே தலைன்னு இருக்கிறது, அதுன்னா என்ன அர்த்தம்? நல் குறைவு என்றால் வறுமை, கழி நல் குறைவு என்றால் இல்ல வறுமையிலே மகா பெரிய வறுமை. புரியுதுல்ல? கழின்னா மிகுதிப்பட்ட வறுமை. அப்போ கழி நல் குறைவு தலை அப்படிங்கிறாரு. எதை காட்டிலும் நீ தப்பா போய் சம்பாதிச்சு பணம் சேர்க்கறதை காட்டிலும் சரிங்களா, சரியா போய் வறுமையில வாழறது, ரொம்ப வறுமையில வாழறது அதை விட தலை சிறந்ததுதான் அப்படின்றாரு. உடனே நாம எல்லாரும் என்ன பண்ணக்கூடாது, இதே இடத்துல நின்று கூடாது. ஓ வள்ளுவர் சொல்லிட்டாரு தப்பான முறையில சம்பாதிச்சு நீ பணக்காரன் ஆகாதுன்னு சொல்லிட்டாரு, ஓகே நான் இனிமேல் தப்பான வழியில சம்பாதிச்சு பணக்காரனா ஆக மாட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன? வறுமையில வாழ்ந்தாலும் பரவாயில்ல, மிகுதிப்பட்ட வறுமையில வாழ்ந்தாலும் பரவாயில்ல, சான்றோனாக வாழு, நல்லவனாக வாழணும்னு சொல்லிட்டாரு. ஆகவே நான் நல்லவனாகவே வாழ்ந்து காலம் ஃபுல்லா வறுமையிலே இருந்து நான் செத்து விடுகிறேன் என்று நீங்க நினைத்தால் அது தவறு. இதனுடைய வீரியத்தை புரிய வைக்க விரும்புகிறார். எதனுடைய வீரியத்தை? நல்ல வழியில சம்பாதிப்பது எவ்வளவு மனதிற்கு சுகத்தை தரும் என்கிற வீரியத்தை நமக்கு புரிவதற்காகத்தான் எதிர்மறையா சொல்லி அதை புரிய வைக்க விரும்புகிறார். அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். உடனே வறுமையே நல்லதுன்னு சொல்லிட்டாருன்னு உடனே நம்ம வறுமையில இருக்கிற பெருமையை நினைச்சு கூடாது. ஒரு அற்புதமான கொட்டேஷன் நீங்க எல்லாம் கேட்டுக்குவீங்க. ஏழையாக பிறப்பது நம் தவறு அல்ல, உண்மையாகவே அது நம்மளுடைய தவறே கிடையாது. ஏழையாக பிறப்பது நம் தவறே அல்ல. ஆனால் நீங்கள் ஏழையாகவே இறப்பது அது உங்கள் தவறு மட்டுமே தான் அடங்கி இருக்கின்றது, வேற யாருடைய தவறுமே இல்லை. நீங்கள் இறப்பது ஏழையாக இருந்தால் அது உங்கள் தவறு மட்டும்தான், வேற யாருடைய தவறும் அது இல்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதை புரிஞ்சுக்கிற மாதிரிதான் இன்னைக்கு வள்ளுவன் இந்த குறளை எடுத்துரைத்திருக்கிறது. நாம உடனே நம்ம பரவாயில்ல வறுமையில இருந்தா கூட பரவாயில்லன்னு வள்ளுவர் சொல்லிட்டாருன்னு உடனே வறுமையிலேயே நம்ம இருக்கலாமா அப்படின்னா கூடாது.
இது அப்பா திட்டுறது மாதிரிதான். ஒழுங்கா படிச்சா படி, படிக்கலாம் நாலு எருமையை வாங்கி தர மேய்ச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அதுக்குன்னு எருமை வாங்கி கொடுத்து நம்ம பரவாயில்லப்பா நீங்க எருமையே வாங்கி கொடுங்க நான் மேய்ச்சிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. இல்லப்பா நான் நல்லா படிக்கிறேன்ப்பா, நான் இன்னும் நல்ல மார்க் வாங்குறேன்ப்பா, நான் இன்னும் நானு நல்ல என்னுடைய திறமைகள்லாம் நல்லா படிச்சு காமிக்கிறேன்ப்பா, ஆனா நாம அப்படி போயிடுறோமே தவிர நீங்க பரவாயில்லப்பா நீங்க எருமை வாங்கி கொடுங்க நான் மேய்ச்சிக்கிறேன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அந்த மாதிரிதான் இல்ல, நீ நிறைய சம்பாதிக்கணும், நல்ல பணக்காரனாகணும் அப்படின்னா பழி வராத மாதிரி நடந்துக்கோன்றாரு. பழி வராம செயல்கள்ல பணத்தை சேர்க்காத, பழி வராம செயல்கள்ல செல்வத்தை சேர்க்காத அப்படிங்களா வள்ளுவரே? சரி அப்படின்னா நான் பணமே சம்பாதிக்கல, ஏன் அந்த சிக்கல்? நான் பணம் சம்பாதிக்கிறதே விட்டுறேன், நான் அப்படியே வறுமையிலேயே வாழ்ந்துட்டு போறேன், பழி வர மாதிரி செயல்லாம் நான் செய்யல, பழி வராத செயல்கள்லாம் செஞ்சு நான் வறுமையிலேயே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்ம முட்டாள்தனம். அவர் அப்படி சொல்ல வரல, அதுதான் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் இல்ல? அப்ப நம்ம சொல்லணும் இல்ல, ஐயா தகப்பனே நான் பழி வராத மாதிரி நடந்துக்கிறேன், தர்மத்தின்படி வாழறேன், அறத்தின்படி வாழறேன், அப்படி வாழ்ந்து நான் வறுமையை போக்கிக் கொள்கிறேன் என்பதுதான் நாம் தெளிவாக திட்டவட்டமாக உறுதியாக நெஞ்சுறுதியில் நாம் சொல்ல வேண்டிய ஒரு சொல். வறுமையை போக்கியே தீர வேண்டும். ஏனென்றால் கொடிது கொடிது வறுமை கொடிது. அந்த கொடிய நோய் எவரை பட்டு விட்டாலும் சரி முடிஞ்சது கதை. அப்போ வறுமையை ஒழிக்கிறதுக்கு நம்ம கிட்ட எதுவுமே இல்லைன்னா பரவாயில்ல, வறுமையை ஒழிப்பதற்கு நம்ம கிட்ட எதுவுமே இல்லைன்னா பரவாயில்ல இல்ல, குறைந்தபட்சம் உங்களுடைய வறுமையை போக்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அத்தனை திறன்களையும் அத்தனை அறிவையும் அத்தனை ஆற்றலையும் இந்த பிரபஞ்சம் நமக்கு வழங்கி இருக்கிறது. அதை கொண்டு ஒருவர் தன்னுடைய வறுமையை கூட போக்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் அவரை விட ஏழ்மை வேறு யாரும் இல்லை. ஒரு ராஜா என்ன பண்றாருன்னா ஒரு ஊர் வழியாக ஒரு கிராமத்து வழியா பயணம் செய்கிறார். அந்த கிராமத்தினுடைய கடைசியிலே கிராமங்கள்லாம் முடிந்த பிறகு அந்த காட்டுப்பகுதியிலே ஒரு விவசாயி மரங்களை எல்லாம் வெட்டி கரியாக்கி, அதாவது மரங்களை எல்லாம் அந்த கருவேல மரம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி மரங்களை எல்லாம் வெட்டி கொண்டாந்து அதை இப்ப அது கரியாக்கி இதுதான் பெரிய அடுப்பு வைன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி கரியாக்கி அதை விட்டு காசாக்கி கொண்டிருக்கிறார். அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறார். ஏன்னா விவசாயம் இல்லை, மழை இல்லை, அதனால அந்த விவசாயம் பண்ணணும் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இதை பார்த்த ராஜாவுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. என்னடா ஒரு விவசாயம் செஞ்சு பழைக்க முடியலையே, மரங்கள் எல்லாம் அடிச்சு அதை கரியாக்கி காசாக்கி வாழ்ந்துட்டு இருக்கானுன்னு. சரி, அவரை பார்த்துட்டு ராஜா சொல்லுவாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ ஏன் மரத்தை அங்கே தேடி இப்படி கஷ்டப்பட்டு வெட்டி கரியாக்கி காசாக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா தனக்கு சொந்தமான ஒரு 100 ஏக்கர்ல சந்தன மர காடு இதை வச்சு நீ பொழைச்சிக்கோ அப்படின்ட்டு போவாரு. இன்னொரு 6 மாசம் கழிச்சு திரும்ப அந்த ஊர் பக்கம் வராரு, பாக்குறாரு. அப்பவும் அந்த விவசாயி கரியாக்கி காசாக்கி விட்டுட்டு இருக்கிறாரு. ராஜாவை கூப்பிட்டு கேட்கிறாரு, ஏன் நம்ம சந்தன மரமே 100 ஏக்கர் கொடுத்தோமே, இவன் என்ன இன்னமும் கஷ்டப்பட்டு இருக்கான்னு. உடனே அந்த விவசாயி கூப்பிட்டு ராஜா கேட்கிறாரு, என்னப்பா நான் உனக்கு 100 ஏக்கர்ல மரம் கொடுத்தேன், அதை வச்சுட்டு நீ நல்லா வாழலாமே என்ன? ஐயா நீங்க கொடுத்த மரத்தெல்லாம் வெட்டி கரியாக்கி விட்டு பார்த்தேன், அது இன்னும் அவ்வளவு விலைக்கு போகல, சரிங்களா, சுமாரான விலைக்கு தான் போச்சு. அப்போ அதை வச்சு நானு சுமாரான விலை கிடைச்சு பாருங்க, அதை வச்சுதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட நீங்க கொடுத்த அந்த 100 ஏக்கர் மரமும் முடிய போகுது இல்ல, அதை வச்சு நான் எவ்வளவு காலத்துக்கு வாழ்ந்துட முடியுன்றான். அப்போ ராஜா கொடுத்த சந்தன மரங்களை வெட்டி சந்தனமாக விட்டால்தான் அவ்வளவு பணம் கிடைக்கும், சந்தனமாக விட்டால்தான் அவனுக்கு அவனுடைய வறுமை தீர்ந்து இருக்கும். ஆனா அவன் என்ன பண்றான், அவன் எப்பயுமே இருக்கிற பழக்க தோஷத்துல, எப்பயுமே இருக்கிற அவனுடைய வாழ்க்கை முறையில அவன் அதையே வெட்டி கரியாக்கி வித்திருக்கிறான். அந்த கறி அந்த விலைக்கு போகல. அவனுடைய ஏற்கனவே இருக்கிற கறி இருக்கு பாருங்க, அந்த விலைக்கு இந்த கறி போகல, ஏன்னா சீக்கிரம் சம்பளம் மாறிடுது சந்தன மரம். ஆனா அந்த விலைக்கு போல அடிமட்ட ரேட்டு தான் வச்சிருக்கிறான். இப்படித்தான் நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் கொடுத்த அற்புதமான வாழ்க்கை என்பது சந்தன மர காடு போல, இறைவன் கொடுத்த நம்முடைய வாழ்க்கை என்பது நம்முடைய வாய்ப்பு என்பது சந்தன மர காட்டை போல. ஆனா நாம் என்ன பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த சந்தன மரத்தை வெட்டி நமக்கு தெரிஞ்ச முறையில அதை கரியை காசாக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இறைவன் கிட்டே போய் முறையிடுறோம்,
என்ன இறைவா எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தாய், எவ்வளவு கஷ்டப்பட தெரியுமா, எவ்வளவு வறுமையில இருக்க தெரியுமா, சோத்துக்க வழியில இருக்க தெரியுமா அப்படின்னு இறைவன் பார்த்து நம்மளெல்லாம் பார்த்து சிரிக்கிறாரு. இவன் கிட்ட எத்தனை ஏக்கர்ல சந்தன மரத்தை கொடுத்தோம், எல்லாத்தையும் அழிச்சு கரியாக்கி வித்து காசாக்கி இப்படி கஷ்டப்பட்டு இருக்கான்னு இறைவன் பார்த்து நம்மளை பார்த்து இரணமா சிரிச்சுட்டு இருக்கிறாரு. அதைத்தான் வள்ளுவமும் இந்த குரலில் நமக்கு கூறுகிறது. சரிங்களா? வறுமையே சிறந்தது என்று கூறுவது இந்த குரலுடைய நோக்கம் அல்ல. இந்த குரலுடைய நோக்கம் வறுமை பெரியதுதான், ஆனா நீ பழி பாவங்களுக்கு அஞ்சுதான் பணம் சேர்க்கணும். அப்படி அஞ்சாம சேர்க்கிறது வறுமையை காட்டிலும் கொடுமை, அதுக்கு வறுமையே மேல்ன்றாரு. சரிங்களா? அதுல இருந்து நான் புரிஞ்சுக்க வேண்டியது, அதை விட சிறப்பா எது, எப்படி எல்லாம் பணம் சேர்க்க கூடாதோ அப்படிலாம் அப்படி பணம் சேர்க்க கூடாதுன்னு சொல்றாரு இல்லையா? நான் அப்படிலாம் சேர்க்க மாட்டேன், எது தர்மமோ எது நீதியோ எது அறமோ எது நெறியோ அப்படித்தான் நான் பணம் சேர்ப்பேன், அப்படித்தான் நான் செல்வங்களாக வேண்ட அந்த உரியை நாம் பூண வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு குரல். அது மீண்டும் இன்றைய தினத்திற்கான குரல் பால் 2 பொருட்பால் இயல் 6 அமைச்சியல் அதிகாரம் எண் 66 வினை தூய்மை குரல் எண் 657. பழிமறைந்து எய்திய ஆக்கத்தின் சான்றோர் கழிநல் குறவே தலை என்கிற பொருளுக்கொப்ப நாம் எல்லாருமே பழி பாவம் வந்து சேர்வது போல பொருள் சம்பாதிக்கக்கூடாது, பணம் சேர்க்கக்கூடாது, செல்வத்தை அடையக்கூடாது. அதற்கு பதிலாக எந்த தீங்குமின்றி எவருக்கும் பாவங்கள் இழைக்காமல், எவருக்கும் வந்து துரோகம் செய்யாமல், எவருக்குமே பிரச்சனை இல்லாமல், எல்லோருக்கும் முடிந்தளவுக்கு நன்மை செய்து, எல்லோருக்கும் உதவி செய்து, அதன் மூலியமாக வளர்த்த பணத்தை கொண்டு நாம் செல்வந்தராக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடுவதையும் நன்றி வணக்கம். உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை வழங்கப் போது யார்? நான் படிக்கவா? படிங்க. வேற யாரு உங்க கூட என்ன வாங்க போகுது? நான் படிக்கலாமா சார்? வேற யாரும் இருக்காங்களா? நான் இப்பதான் வந்தேன். நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கமா இன்னைக்கு. ஐயா வேற யாரும் இருக்கீங்களா? ஐயா நான் சொல்றேங்க ஐயா. நீங்க சொல்றீங்க. நன்றிங்கம்மா. மதுராநகரத்தை சேர்ந்த ஏழ்மலை ஐயாவும் ஈரோடு ஆரம்பித்துறை சேர்ந்த விட்டுப்பிரகம் இணைந்து இன்றைய தினத்துக்கான உலக மக்களுக்கான கூட்டு பிரார்த்தனை வழங்கட்டும். மற்ற அத்தனை பேருமே தன்னுடைய மைக்கை மியூட் செய்து வைத்துக் கொண்டு உங்கள் இடத்திலே நீங்கள் வாயிட்டு கூட்டு பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அம்மா வணக்கம்மா. நீங்க சொல்றீங்களா நான் சொல்லவா? நீங்க சொல்லுங்க, நான் முன்மொழிகிறேன். நீங்க சொல்லுங்க ஐயா. மகிழ்ச்சிமா. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம் ஆளுமை செல்வாக்கு வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம் புகழ் வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூரண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி. எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. அனைவருக்கும் நன்றி.
உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை வழங்கிய முதலாம் நகரத்தைச் சேர்ந்த ஏழுமலை ஐயா அவர்களுக்கும் ஈரோடு ஆரம்பூரைச் சேர்ந்த வெற்றி திலகம் அவர்களுக்கும் நம் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இன்றைய குரல் குறித்து கருத்து வைப்பவர்கள் கையை உயர்த்தலாம். ஐயா, எனக்கு சற்று வேலை, வெளியேறுகிறேன், மன்னிக்கவும். நன்றிங்க, நன்றிங்க. உங்களுடைய குரல் குறித்து உங்களுடைய கருத்தை தெரிவித்து விட்டு நீங்கள் வெளியேறலாமே. இப்ப இல்லையா, ஆள் வந்துட்டாங்க ஐயா. நன்றி, நன்றிங்க. வெற்றி திலகம்மா, நீங்க சொல்லுங்கம்மா. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். இன்றைய காலை பொழுதினில் வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையில் நாம் பதிவிடும் குரல், பழி மலைந்து எய்திய ஆக்கத்தின் சான்றோர் களிநல் குரவே தலை. அவை அஞ்சான் அறநெறியில் பெற்ற செல்வத்தில் பிறர் பழி சொல்ல அஞ்சான். மாண்புடையவரின் செயல்திறனின் வினைத்திற்பமானது பிறரால் போற்றப்படும். மன உறுதியுடன் இருப்பவர் உறுதியற்ற செயலுக்கு முன் வரார். புகழையும் நன்மையும் தராத தூய்மையற்ற செயலை என் நிலையிலும் செய்யாமல் இருப்பவரே செல்வந்தர். நாம் மென்மேலும் வளர்ந்து விரும்பிய பொருள் கைப்பட வேண்டும். புகழ் கெடாமல் கவனமாய் இருத்தல் வேண்டும். செல்வந்தன் தாயின் பசியை தீர்க்க கூட இழி செயலை செய்யான். பிறரை அழவைத்து நாம் திரட்டிய செல்வம் நம்மை விட்டு அகன்றிவிடும். நல்வழியில் சேர்த்த செல்வமானது இழந்தாலும் திரும்பவும் நம்மிடமே வந்துவிடும். பழிக்கு அஞ்சாமல் இழிவான செயல்களை புரிந்து செல்வந்தராக வாழ்வதை விட கொடிய வறுமை தாக்கி கவலைப்படாமல் நேர்மறையாளராக வாழ்வதே மேலானதாகும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி, நன்றி, நன்றிங்க, மிக்க நன்றி. அடுத்ததாக சென்னையைச் சேர்ந்த வி அருணகிரி அவர். வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையில் இணைந்திருக்கும் செல்வந்தர்கள் அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். இன்றைய குரல் 657. பழிமலைந்து எய்திய ஆக்கத்தின் சான்றோர் கழி நல்குரவே தலை. அதிகாரம் 66. வினை தூய்மை. இயல் 6 அமைச்சியல். பால் 2 பொருட்பால். சவுதி அரேபிய பாலைவனத்தில் சூடான் நாட்டை சேர்ந்த யூசப் என்பவர் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். அந்த சமயம் பார்த்து இருவர் காரில் வந்து யூசப்பிடம், நான் உனக்கு 200 ரியால் தருகிறேன், ஒரு ஆட்டை எனக்கு கொடுத்து விடு, அது உன் முதலாளிக்கு தெரியாது என்று சொன்னார். யூசப்போ அந்த ஆட்டை கொடுக்க மறுத்து விட்டார். அவர் மீண்டும் கேட்டார், இந்த 100கணக்கான ஆட்டில் ஒரு ஆடு குறைவது உன் முதலாளிக்கு எப்படி தெரிய போகிறது? இந்த 200 ரியாலை பெற்றுக்கொண்டு ஒரு ஆட்டை எனக்கு கொடு என்று கேட்டார். யூசப் சொன்னார், ஆம் சரிதான், என் முதலாளிக்கு அது தெரிய போவதில்லை 100கணக்கான ஆடுகளில். ஆனால் என்னை படைத்த இந்த பிரபஞ்சம் என்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகையால் என் வருமானத்தில் கிடைக்கும் பணமே எனக்கு போதுமானது. இவ்வாறு எனக்கு பணம் சம்பாதிக்க வேண்டியதில்லை என்று சொன்னார். இதை காரின் மறுபுறத்தில் இருந்தவர் படம் பிடித்து கொண்டிருந்தார். எதேச்சையாக சமூக வலைதளங்களில் இது வைரலாக பரவியது. ஒரு ஆடு மேய்ப்பவரின் நேர்மை பறைசாற்றும் வீடியோவாக அங்கு வலம் வரவே சவுதி அரேபியாவின் உள் அமைச்சகத்திற்கு இது எட்டியது. சவுதி அரேபிய அரசாங்கம் யூசப்பை தேடி கண்டுபிடித்து உடனே அரசிடம் ஒப்படைக்கும்படி உத்தரவிட்டது. அவ்வாறாக யூசப்பை தேடி சவுதி அரேபிய அரசு 2 லட்சம் ரியால் பரிசாக அறிவித்து அவருடைய நேர்மையை வெகுவாக பாராட்டி மகிழ்ந்தது. அது மட்டுமல்லாமல் தன் குடிமக்களுக்கு ஒரு சுற்றறிக்கையை அனுப்பி யூசப்பை நேர்மைக்கு முன்மாதிரியாக கொள்ளும்படி செய்தது. இது சூடான் நாட்டு அம்பாசிடர் அவர்கள் சூடான் நாட்டிற்கு இந்த செய்தியை அறிவிக்கவே சூடான் நாடு இமிடியட்டாக யூசப்பை சூடானிடம் ஒப்படைக்கும்படி பணித்தது. சூடான் அவ்வாறாக தன் தாய் நாட்டிற்கு யூசப் திரும்பி சென்ற போது அங்கு மிக பலத்த வரவேற்பும் சூடான் அரசின் பரிசும் காத்து கொண்டிருந்தது. ஆக அந்த விதத்தில்
இழிதொழில் புரிந்து அதன் மூலம் வரும் வருமானத்தை பெற்று வாழ்வதை விட வறுமையே மேலானது என்பதை இன்றைய செல்வந்தர்களாக துடிக்கும் செல்வந்தர்கள் உணர்ந்து கொள்ளவே இந்த குறள். இழிதொழில் சிறுமை, நேர்மையில் வறுமையாக இருப்பதே பெருமை. மீண்டும் ஒரு முறை குறள் 657. பழிமலைந்து எழுதிய ஆக்கத்தின் சான்றோர் கழி நல்குரவே தலை. 66. அதிகாரம் வினை தூய்மை. 6 இயல் அமைச்சியல். 2 பால் பொருட்பால். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி ஐயா. நன்றி ஐயா. குறளுக்கு முன்பாக ஒரு வாக்கியம் சொன்னீங்களே, அந்த திரும்ப சொல்ல முடியுமா அருணகிரியா? குறளுக்கு முன்பாக ஏதோ நேர்மையெல்லாம் வந்தது வார்த்தை. இழித்தொழில் மூலம் பெரும் அதான் சொல்லுங்க, ஸ்டேட்மெண்ட் அப்படி சொல்லுங்க. இழித்தொழில் மூலம் பெரும் வருமானம் சிறுமை, நேர்மையில் வறுமை பெருமை. அதுதான் அந்த இடத்துல ஒரு சின்ன மாற்றத்தை நம்ம செய்யணும். நேர்மையிலும் வறுமை பெருமைங்கிறனால நம்ம இன்னும் வறுமையில் இருக்கிறோம். ஆகவே நம்ம என்ன செய்யணும்னா, அதுல அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒரு சின்ன மாற்றம் என்னவென்றால், நேர்மையாக இருந்து வறுமையை ஒழிப்போம் என்று சபதம் ஏற்போம். அது அந்த பெருமையில் இருக்கிறதுனால நம்ம இன்னும் அதை விட்டு மாற மாட்டேங்கிறோம். அதனால நம்ம என்ன செய்யணும்னா, நேர்மையில் இருப்போம், நேர்மையிலிருந்து வறுமையை ஒழிப்போம், வறுமையை ஒழித்து செல்வந்தராக மாறுவோம். அது பெருமை. அந்த பெருமையை நாம் அடைவோம். அதை நாம் உறுதி ஏற்போம். நன்றிங்கய்யா. அடுத்த கருத்தாளர் யார்? சரி, இன்றைய நிகழ்ச்சியினுடைய நிறைவுரையாற்றுவதற்காக சேலம் நங்கோலியை சேர்ந்த டி.கே. வடிவேலையா அவர்கள், அவர் இப்பொழுது நேர்மையாக இருந்து எப்படி செல்வந்தராக மாறுவது என்று தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்து முத்துக்களாக கொடுக்க போகிறார். வாருங்கள் ஐயா. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். ஒரு சிறப்பான நாள், இனிய நாள். இன்றைக்கும் வைப்ரன்ஸ் சார் நமக்கு நம்முடைய அந்த உற்சாகத்தையும் நம்பிக்கையும், நேர்மையாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அடுக்கடுக்காக நமக்கு சொல்லியிருக்கிறாரு. உண்மைதான். அந்த வகையில இன்னைக்கு ஒரு சிறப்பான குறள். நிச்சயமா ஒவ்வொரு குறளுமே சிறப்பு தான். இருந்தாலும் அதை தரம் பிரிச்சு இந்த குறள் இன்னைக்கு தரலாம் அப்படின்னு சொல்லி தேர்வு பண்றது வைப்ரன்ஸ் சாரினுடைய சிறப்பு. அந்த வகையில பால் 2 பொருட்பால், இயல் 6 அமைச்சியல், அதிகாரம் எண் 66 வினை தூய்மை. ஒரு சிறப்பான அதிகாரம். உண்மையிலேயே இந்த வினை தூய்மை அப்படிங்கிறது நமக்கு பல புரிதல்களை உருவாக்கக்கூடிய ஒரு அதிகாரம். அடுத்து குறள் எண் 657. பழி மலைந்து எய்திய ஆக்கத்தின் சான்றோர் கலினல் குரவே தலை. ஒரு சிறப்பான குறள். நிச்சயம் இந்த குறள் நமக்கானது, நம்மை உயர வைக்கக்கூடியது. அதே போல இந்த இணைப்புல இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு புரிதலையும் நம்பிக்கையும், நேர்மையாக வாழ வேண்டும். அதே போல இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையில் ஒரு தூய்மை வேண்டும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான குறள். அந்த வகையில வினை தூய்மை என்ன ஒரு கேள்வி நமக்கு முன் வச்சாரு வைப்ரன்ஸ் சாரு. அடுத்தவருக்கு பயன் தரக்கூடிய அனைத்தும் தூய்மையாக இருந்தால் சிறப்பிக்குரியது. எல்லாமே தூய்மை, நல்லதா இருக்கணும். எந்த விதமான பாதகமும், நெருக்கடியும், கஷ்டமும், மன உளைச்சலும் தராத ஒரு செயல் அத்தனையுமே தூய்மை அப்படிங்கிறத நமக்கு தெளிவுபடுத்தினாரு. இதுல குறிப்பா மன தூய்மை, மனதில் தூய்மை இருக்கணும். எப்பயுமே தெளிந்த நீரோடை மாதிரி நம்முடைய சலனம் இல்லாத பேச்சு தூய்மையா இருக்கணும். மனதில் உள் ஒன்று புறம் ஒன்று பேசக்கூடிய நபர்களை நம்ம பார்க்கிறோம். ஆனா நாம் செல்வந்தர்களாகிய நாம் மனதில் தூய்மையோடு நம்முடைய செயல்களை தொடங்க வேண்டும். இதுதான் வினை தூய்மை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதே போல இன்னைக்கு தவறு அப்படிங்கிறது நிறைய நடக்குது. உண்மையாக தவறு செய்து வருவது பழி. இது தவறுனே நிறைய பேர் செய்வாங்க. இது தப்பு, அது கண்டிப்பா பழி ஏத்துதாங்கன்னு, வேற வழியே கிடையாது. ஆனா செய்யாத தவறுக்கு வருகின்ற பழிக்கு அச்சம் கொள்ள தேவையில்லை. செய்யாத தவறுகள் கூட நம் மீது சாட்டப்படும். அதுக்கு அச்சம் கொள்ள தேவையில்லை. அதுக்கு நம்ம பயப்பட வேண்டிய தேவையும் இல்லை அப்படிங்கிறது நம்ம குறிப்பிட்டிருக்கிறாரு. இன்னைக்கு செல்வம்
இன்னைக்கு நம்ம சொத்து சேர்த்துறதுக்கு முயற்சி எடுக்கிறோம், பணம் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறோம், அதுக்கு பல வழிகளை நம்ம கையாளுறோம். இன்னைக்கு நான் கூட உழைப்ப வந்து ஒரு 20 ஆண்டுகள் ஒரு நிறுவனத்துல என்னுடைய பணியை நான் செஞ்சேன். செய்யற போது அந்த தொழிற்சாலையில இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய முன்னேற்றத்துக்கு ஐயா மியூட் அடிச்சீங்க ஐயா. நிர்வாகம் முயற்சி எடுத்ததா, அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அந்த திட்டங்கள், அதில் இருக்கக்கூடிய முற்போக்கான எண்ணங்கள், நிர்வாகத்தினுடைய ஸ்திரத்தன்மை இதெல்லாம் பார்க்கிற போது தொழிலாளிகளுக்கு எதிராகவே இருந்துச்சு. ஆனா தொழிலாளிகள் ஒவ்வொரு சம்பள ஒப்பந்தமும் போடுகிற போது அங்கே ஒரு நெருக்கடி நிலை வந்தது. அந்த நெருக்கடி நிலை வந்ததுக்கு பிறகு தொழிலாளிகள் எல்லாமே வந்து ஒரு மாதிரியான ஒரு மன அதிர்வுக்கு ஆளாகி அந்த நிர்வாகத்தை வந்து பேசுவாங்க, எதிராக கோஷங்களை எழுப்புவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு நிர்வாகம் விலகிட்டாங்க, 2வது நிர்வாகமும் விலகிட்டாங்க, இப்போ 3வது ஒரு நிர்வாகம் நடந்துட்டு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, கொடுக்க வேண்டியதை கொடுக்கல அப்படின்னு சொன்னா யாரை வச்சு கொடுக்கணுமோ அதை வச்சு இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அதைத்தான் இந்த குறளும் நமக்கு வந்து சொல்லுது. ஆகவே நாம் வறுமையில் வாடினாலும் அறத்தோடு வாழ்வது சிறப்பு. ஆகவே வறுமையிலே வாழணுமா அப்படிங்கிறது கிடையாது. இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பையும் புரிந்து கொண்டு அந்த வறுமையை போக்கிக் கொள்ள நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாய்ப்புகளை உணர்ந்து செயல்படுவதுதான் சிறப்பு. வறுமை வறுமை அது ஒரு கொடிய நோய் அப்படின்னு சொன்னாரு வைப்ரன்ட் சார். உண்மைதான். வறுமையை போக்கிக் கொள்ள நாம் எடுக்கின்ற முயற்சி என்ன? முயற்சி தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும், அதை விளக்கணும். அப்ப சுபிட்சமான ஒரு வாழ்க்கையை, ஒரு வாழ்வாதாரத்தை நாம் உருவாக்கணும். இதுதான் நம்முடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கணும். அப்படி பண்ணும்போது அது சிறப்புக்குரியதா மாறுது. ஆகவே செல்வந்தர்களாகிய நாம் யாருக்கும் தீங்கு, துன்பம், துயரம் தர கூடாத நபர்களா நாம் இருக்கணும். நம்ம மூலமா எந்த விதமான நெருக்கடியும் வரவே கூடாது. இதுவே ஒரு சிறப்பு. ஆகவே நாம் ஒரு பெரிய இடத்துக்கு போகணும், ஒரு பெரிய உயரமான நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொன்னாக்கா அறத்தோடு அறம் சார்ந்த நிலையில் வாழ்வது சிறப்புக்கு மேல் சிறப்பு அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டாரு. அதே போல கடைசி ஒரு பாயிண்ட் சொன்னாரு, நேர்மையாக இருந்து வறுமையை போக்கக்கூடிய நபராக தான் நாம் இருக்கணும். ஒவ்வொருத்தருமே நிறைய இடத்துல வந்து வறுமை இருக்கு, அதை போக்குவதற்கான வழிமுறைகள் என்ன, இதை நம்ம கையாளணும். ஆகவே இன்றைய குறள் சிறப்பான ஒரு குறள். இந்த குறள் நிச்சயமா நமக்கு வந்து பயனுள்ள வகையில இன்னைக்கு இருந்தது. அந்த வகையில் ஒரு சிறிய பாடல் வரி மட்டும் நான் சொல்லி நிறைவு பண்றேன். வலிமையுள்ளவன் வச்சது எல்லாம் சட்டமாகாது தம்பி, பிறர் வாழ நினைப்பவன் வச்சது எல்லாம் சட்டமாகணும் தம்பி. ஒரு சமத்துவம் உண்டாகணும், ஆடர ஆட்டமும் நல்ல படிப்பினை தந்தாகணும். யாருக்குங்க? நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு. நம்ம வாழ்ற வாழ்க்கை கூட, நம்ம வாழும் அந்த ஒவ்வொரு நிமிடமும் மற்றவர்களுக்கு நல்ல படிப்பினையும் ஒரு புதிய உந்து சக்தியும் உத்வேகத்தையும் தந்தால் அதுவே இந்த சமுதாயத்திற்கு நாம் செய்யும் ஒரு சிறப்பு அப்படிங்கிறத நம்ம உணரணும். ஆகவே இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள். இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய குறள் சிறப்பு. ஆக பல உதாரணங்களையும் பல வழிகளையும் நம்ம கோடிட்டு காட்டினார் நம்முடைய வைப்ரன்ட் சார். அதே போல இந்த குறள் சம்பந்தப்பட்ட கருத்துரை வழங்கிய நண்பர்களுக்கும் மற்றும் கலந்து கொண்ட அனைவருக்கும் நம் அனைவரின் சார்பில் நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா. இன்றைய நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அத்தனை நல்ல உள்ளத்திற்கும், கருத்துரை வழங்கிய அத்தனை அன்பு உள்ளத்திற்கும், நிறைவுரையாற்றிய சேலம் நங்கோலியை சேர்ந்த டி.கே. வடிவேல் ஐயா அவர்களுக்கும் நம் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சந்திப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு நன்றி. நன்றி, வணக்கம்.